ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 7 Permutations and Combinations exercise 7.1. அதுல first sum. How many 3-digit numbers can be formed from the digits 1, 2, 3, 4 and 5? எத்தனை 3-digit numbers form பண்ண முடியும் இந்த digits யூஸ் பண்ணி? Assuming that repetition of the digits is allowed. அதாவது digits repeat பண்ணிக்கலாம். 2, 2, 2, 3, 4, 3 இந்த மாதிரி digits repeat பண்ணி எத்தனை 3-digit number form பண்ண முடியும்? Repetition of the digit is not allowed. Repeat பண்ணக்கூடாது. 1, 2, 3, 3, 4, 5 அந்த மாதிரி digits repeat ஆகாம எத்தனை 3-digit number form பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். Repetition allowed அப்படின்னா எப்படிலாம் நம்பர்ஸ் பாசிபிள்னா 1, 2, 1, 3, 4, 3, 2, 2, 2 இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 1ங்கிற டிஜிட் ரிப்பீட் ஆகுது, 3ங்கிற டிஜிட் ரிப்பீட் ஆகுது. ஆனா இங்க ரிப்பீட்டேஷன் அலௌட் இல்லைங்கிறனால 3, 4, 5, 2, 3, 4 இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனை 3 டிஜிட் நம்பர்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். லெட் தி 3-digit number be ABC. ABC அப்படின்னு இருக்கட்டும். C வந்து ones place, B tens, A வந்து hundreds. இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் இந்த C பிளேஸ்ல எவ்வளோ டிஜிட்ஸ்லாம் இருக்க பாசிபிள்னா இந்த 5 டிஜிட்ல எது வேணா இருக்கலாம். ஏன்னா ரிப்பீட்டேஷன் அலௌடு. 1, 1, 1, 1 இருக்கலாம். அப்ப C பிளேஸ்ல 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ரிப்பீட்டேஷன் அலௌட் அப்படிங்கறனால பாசிபிள் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த C பொசிஷன்ல பார்த்தா 5. ஏன்னா 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் C 5 டிஜிட்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் B பார்த்தா அதுவும் 5 டிஜிட்ஸ். இந்த கொடுத்துருக்கிற 5 டிஜிட்ஸ்ல எந்த டிஜிட் வேணாலும் டென்ஸ் பொசிஷன்ல இருக்கலாம். திருப்பி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் A அப்படின்னு பார்த்தா இதுவும் 5 டிஜிட்ஸ். கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ்ல எது வேணா இருக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் 3 digits equal to எத்தனை 3 digits ஃபார்ம் பண்ண முடியும் இந்த கொடுத்துருக்க digits வச்சு அப்படின்னு பார்த்தா 5 into 5 into 5. 125. ஸோ 125 3-digit நம்பர்ஸ் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் இந்த கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ் வச்சு, ப்ரொவைடட் ரிப்பீட்டேஷன் அலோடா இருக்கும்போது. இப்போ ரிப்பீட்டேஷன் அலோடு இல்லை. இப்போ இந்த கேஸ்ல number of digits possible at C. இப்போ ரிப்பீட்டேஷன் அலோட் கிடையாது. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறதுனால இந்த 5 டிஜிட்ல எது வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் B. இங்க ரிப்பீட்டேஷன் அலோடு இல்லை அப்படிங்கறனால Cல இருக்கக்கூடிய டிஜிட் இங்க இருக்க முடியாது. ஏன்னா டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ 4 டிஜிட்ஸ் தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா Cங்கிற பிளேஸ்ல ஏதோ ஒரு டிஜிட் போயிடும். அது இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய 4 டிஜிட்ஸ்ல ஏதோ ஒன்று B பொசிஷன்ல இருக்கலாம். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் A. கொடுத்துருக்கிற 5 டிஜிட்ஸ்ல C பொசிஷன் ஒன்று போயிருச்சு, B பொசிஷன் ஒன்று போயிருச்சுன்னா மிச்சம் இருக்கிற நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 டிஜிட்ஸ்ல ஏதோ ஒன்று A பொசிஷன்ல இருக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் 3 டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணலாம். பாசிபிள் 3 டிஜிட்ஸ் when repetition is not allowed. Five into 4 into 3. 5 4s are 20, 23s are 60. So 63 digits நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் ரிப்பீட்டேஷன் இல்லாம இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி.
Second sum, how many 3 digits even numbers can be formed from the digits if the digits can be repeated? இதுவும் இந்த பேட்டர்ன் தான். digits வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆனா 3 digitsல லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். ஏன்னா ஈவன் நம்பர்ல கேட்கறனால கடைசி யூனிட் ஸ்பேஸ்ல ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்கணும். Let the 3-digit number be ABC. இப்போ number of digits calculate பண்ணலாம். Number of digits possible at C. ஈவன் நம்பர்ங்கிறனால இந்த 2, 4, 6 இந்த மூணு டிஜிட்ஸ் மட்டும்தான் பாசிபிள் சி பொசிஷன்ல இருக்கிறதுக்கு, அதாவது யூனிட் ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு. ஈவன் நம்பர் கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ்ல இதுதான் ஈவன் நம்பர், அதனால 3 டிஜிட்ஸ் தான் பாசிபிள். இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் பி. ரிப்பீட்டேஷன் வந்து அலோட் அப்படிங்கறனால இந்த கொடுத்துருக்கிற 6 டிஜிட்ஸ்ல எது வேணா இருக்கலாம் பி பொசிஷன்ல. சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் ஏ. ரிப்பீட்டேஷன் அலோடுங்கிறனால எந்த டிஜிட் வேணா இருக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் டிஜிட்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் 3 டிஜிட்ஸ் பார்க்கலாம். பாசிபிள் 3 டிஜிட்ஸ் ஈவன் நம்பர். 3 டிஜிட் நம்பரா இருக்கணும், அது ஈவன் நம்பரா இருக்கணும். எத்தனை நம்பர் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் இந்த கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தா 3 into 6 into 6 இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 108. ஸோ 108 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ் வச்சு ரிப்பீட்டேஷனோட சேர்த்து. Third sum, how many 4-letter code can be formed using the first 10 letters of the English alphabet? இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் 10 letters ஏல இருந்து ஜே வரைக்கும் அந்த 10 letters இங்கிலீஷ் ஆல்பபெட்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு 4-letter கோடு நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். எத்தனை 4-letter கோடு இந்த மாதிரி நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும்? இஃப் நோ லெட்டர் கேன் பி ரிப்பீட்டட், ரிப்பீட்டேஷன் நாட் அலோட், அந்த கேட்டகரியில இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம், அந்த 4-letter கோடை 1 2 3 4ன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். லெட் தி 4-letter கோட் பி 1 2 3 4. இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் லெட்டர்ஸ் அட் ஈச் பொசிஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பாசிபிள் அட் பொசிஷன் 4. இதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லயும் எது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 4th பொசிஷன்ல மொத்த இங்கிலீஷ் ஆல்பபெட் மொத்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எத்தனை எடுத்திருக்கோம்னா 10 letters எடுத்திருக்கோம். இப்போ 4th பொசிஷன்ல அந்த 10 lettersல எது வேணா இருக்கலாம். 3rd பொசிஷன்ல அந்த 10 lettersல ஒரு லெட்டர் போயிருச்சுன்னா மிச்சம் இருக்கிற 9 lettersல எது வேணா இருக்கலாம். 2nd பொசிஷன்ல இருக்கிற 10 letterல ஒரு லெட்டர் 4th பொசிஷனுக்கு, ஒரு லெட்டர் 3rd பொசிஷனுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 8 letterல எது வேணா இருக்கலாம். 1st பொசிஷன்ல இருக்கிற 10 lettersல 3 letters போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 7 lettersல எது வேணா இருக்கலாம். இது ரிப்பீட்டேஷன் அலோடு இல்லை அப்படிங்கறனால ஆல்ரெடி ஆக்குபை பண்ண லெட்டர்ஸை விட்டுட்டு மிச்சத்தை நம்ம எழுதுறோம். ரிப்பீட்டேஷன் அலோடுனா மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிடலாம். இங்க ஆல்ரெடி ஆக்குபை பண்ணதை நம்ம விட்டுட்டு எழுதணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் கோட்ஸ் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் 4-letter code. இதை மல்டிப்ளை பண்ணணும். 10 into 9 into 8 into 7 5040. ஸோ 5040 4-letter codes நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 10 letters ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட் வச்சு ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லெட்டர்ஸே இல்லாம. இப்போ 4th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 4th sum, how many 5-digit telephone numbers can be constructed using the digits 0 to 9 if each number starts with 6 7? அப்போ ஒரு 5-digit telephone number நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அந்த டெலிஃபோன் நம்பரோட ஃபர்ஸ்ட் 2 digits 6 7 and no digit
appears more than once. அதாவது ரிப்பீட்டேஷனே கிடையாது. ரிப்பீட்டேஷனே இல்லாம 5 digit டெலிஃபோன் நம்பர் ஸ்டார்டிங் வித் 6 7 மிச்சம் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து 0 to 9 இருக்கும். அப்போ எத்தனை டெலிஃபோன் நம்பர்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So let the 5 digit number be 6 7ல ஆரம்பிக்கிறனால 6 7 ABC அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப பாசிபிள் டிஜிட்ஸ் எல்லாம் என்னென்னு இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் C. மொத்தம் 0 to 9, அதுல 6 7 வராது, ஏன்னா டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா 6 7 வராதனால 8 9. அப்படி பார்த்தா 8 டிஜிட்ஸ் பாசிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் பொசிஷன் B. இந்த 8 டிஜிட்ஸ்ல ஒரு டிஜிட் ஏதோ ஒரு டிஜிட் C பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற 7 டிஜிட்ஸ்ல ஏதோ ஒன்னு Bக்கு வரும். அடுத்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாசிபிள் அட் பொசிஷன் A. இருக்கிற 8ல ஒன்னு Cக்கு போயிடுச்சு, ஒன்னு Bக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற 6 டிஜிட்ஸ்ல ஏதோ ஒன்னு Aக்கு வரும். Therefore, the total 5 digit number formed equal to, இதை மூணுத்தி மல்டிப்ளை பண்ணணும், 8 into 7 into 6. 8 into 7 into 6 multiply பண்ணா 336. So மொத்தம் 336 5 digit telephone number நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும், provided digits repeat ஆகாம and the numbers வந்து starting with 6 7. So கொடுத்திருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி மொத்தம் 336 டெலிஃபோன் நம்பர்ஸ் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். Fifth sum. A coin is tossed 3 times and the outcomes are recorded. How many possible outcomes are there? ஒரு காயின் வந்து நம்ம இப்ப டாஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வரும்? ஹெட் இல்ல டெய்ல் வரலாம். The possible outcomes in tossing a coin. ஹெட் டெய்ல். அப்ப மொத்தம் 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. Number of possible outcomes at each coin toss. ஏன்னா ஒரு காயினை டாஸ் பண்ணும் போதே நமக்கு டோட்டலா வந்து 2 பாசிபிள் அவுட்கம் இருக்கு. ஹெட் வரலாம், டெய்ல் வரலான்னு. மொத்தம் 3 டைம்ஸ் பண்றாங்க. இது வந்து 1 டைம் பண்றதுக்கு 2 பாசிபிள் அவுட்கம், டோட்டலா 3 டைம்ஸ் பண்றதுனால நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப்டர் 3 டைம்ஸ், 3 டைம்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு பாசிபிள் அவுட்கம்ஸ்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே 2, அப்ப 3 தடவை பண்றாங்கன்னா 2 into 2 into 2. நான் ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் பண்ணும்போது 2 பாசிபிள் அவுட்கம், செகண்ட் டைம் டாஸ் பண்ணும்போது 2 பாசிபிள் அவுட்கம், தேர்ட் டைம் டாஸ் பண்ணும்போது 2 பாசிபிள் அவுட்கம். மல்டிப்ளை பண்ணா 8. டோட்டலா 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. இதையும் நம்ம லோவர் கிளாஸஸ்லயே படிச்சிருப்போம் ப்ராபபிலிட்டிலேயே. அதாவது இந்த ஹெட்னு வரலாம், இல்ல ஹெட் டெய்ல்னு வரலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் போச்சுன்னா கடைசியா டெய்ல்ங்கிற வரைக்கும் நம்ம போடுவோம். ஸோ டோட்டலா 8 டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. அது எவ்வளோன்னு தான் கேட்டனால நம்ம 8ன்னு எழுதினா போதும், என்னென்ன எழுதணும்னு அவசியம் இல்லை. சிக்ஸ்த் சம். Given 5 flags of different colors, 5 flag இருக்கு different colorsல. How many different signals can be generated if each signal requires the use of 2 flags? எத்தனை டிஃப்ரெண்டான சிக்னல்ஸ் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும்? ஒரு சிக்னலுக்கு 2 flag தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பிலோ தி அதர், ஒரு ஃபிளாகுக்கு கீழே இன்னொரு ஃபிளாக். அந்த மாதிரி பண்ணும்போது எத்தனை சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், தி நம்பர் ஆஃப் flags possible for
அப்பர் ஃபிளாக், அதாவது மேலே காட்டுறதுக்கு மொத்தம் எவ்வளோ ஃபிளாக்ஸ் பாசிபிள். டோட்டலாக 5 ஃபிளாக்ஸ்னால அந்த 5 ஃபிளாக்ல எது வேணாலும் மேல் பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ the number of flags possible for lower position, one below the otherல மொத்தம் 5 flags இருக்கு. அதுல ஒன்று மேலே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது கீழே 4 flags. Therefore, the number of ways in which signal can be given. அப்போ சிக்னல் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 4 அதாவது 20. ஸோ 20 டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் கொடுத்துருக்கிற 5 ஃபிளாக்ஸ் வச்சு. அந்த சிக்னல்ஸும் ஒன் பிலோ தி அதர் இருக்கிற மாதிரி. இதோட இந்த எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.